சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்றப்போ, கரூரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரத்தில் மயக்கம் போட்டு விழுந்து ஒரு 2-3 வாட்டி ஆம்புலன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சில பேர் சிவியர் ஆனதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்த ½ அன் அவருக்குள்ளேயே எப்படி செந்தில் பாலாஜி அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு அப்படின்றது கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கே, காவேக நிர்வாகிகளுக்கே இவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. பட் செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சு? ஆப்வியஸ்லி அவர் கரூர் ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை, அவருக்கு இல்லாத கான்டாக்ட்ஸ் இல்லை. பட் அவர் எப்படி ½ அன் அவருக்குள்ள ரீச் ஆனாரு? அதை தாண்டி அவர் வரதுக்கு முன்னாடி எப்படி எங்கள் மீடியா பீப்புள்ஸ் இருந்தாங்க அப்படின்றது ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதோட 2வது கேள்வி என்னன்னா, அன்பில் மகேஷ் அண்ணா தென்காசியில் இருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி இந்த ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் தென்காசிலேருந்து கரூருக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆனார்? அவர் வரும்போது மீடியா பீப்புள்ஸ் இருந்தாங்க. இது 2வது ஒரு மிஸ்ட்ரியாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் கேட்டதுமே உடனே வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு அவரோட போஸ்ட்டை போடுறாரு இந்த கரூர் மக்கள் இறந்ததை பற்றி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வித்தின் 1 ஹவரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம்